வசதி வாரியத்தின் வீட்டு மனையை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு தொடர்பான அந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி பெரியசாமி தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மதன். விவரங்கள். ஸ்ரீராம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான ஒரு வீட்டு மனையை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய பாதுகாவலர் கணேசன் என்பவருக்கு முறைகேடாக ஒதுக்கியதாக தான் அமைச்சர் பெரியசாமி உள்ளிட்டோருக்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கிலிருந்து ஏற்கனவே அமைச்சரை விடுவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் இன்றைய தினம் MP மற்றும் MLAக்கள் வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும். 1 லட்சம் ரூபாய்க்கான சொந்த பிணையும் அதே தொகைக்கான 2 நபர் பிணையும் செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை வந்தபோது அமைச்சர் இன்று நேரில் ஆஜராகவில்லை. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள் கணேசன் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் நேரில் ஆஜராகி உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி அந்த பிணை தொகையை செலுத்தினார்கள். இந்த வழக்கில் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை எதிர்த்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேரில் ஆஜராக விலக்களிப்பு தொடர்பாக அந்த விசாரணை நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளதால் இந்த வழக்கிலிருந்து ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று புதிய மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த வழக்கை விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்று அமைச்சர் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் எந்த ஒரு தடையும் விதிக்காத நிலையில் எப்படி விசாரணை தள்ளி வைக்க முடியும் என்று சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அதே போல இது தொடர்பாக அமைச்சர் பெரியசாமி தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட இந்த வாதங்களையும் நேரில் ஆஜராகவில்லை என்ற இந்த ஒரு விஷயத்தையும் உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.